ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சொன்னது எப்படி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ தேர்ந்தெடுத்த ஒரு நபரை அவரிடம் எப்படி சரியான ஆலோசனைகள் வழங்கி அவரை எப்படி வழி நடத்த வேண்டும். டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயம். தெரிந்து வினையாடல். இந்த 6வது குறள் படிக்கலாம். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி, யார் இந்த செயலுக்கு தகுதி படைத்தவன் என்பதை ஆராய்ந்து அவனை தேர்ந்தெடுத்தல், அதான் நாடி. முதல்ல இன்டர்வியூ பண்றாங்க, பல ரவுண்ட் இன்டர்வியூ நடக்குது, பர்சனல் இன்டர்வியூ நடக்குது, எல்லா ரவுண்டும் முடிஞ்சு அவனை நன்றாக தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தது வினை நாடி, எந்த செயலுக்காக இவரை தேர்ந்தெடுத்திருக்கோம், வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட், இந்த மனிதர் மூலம் இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணணும், என்ன டார்கெட், அந்த விஷயங்கள்லாம் வினை. வினைங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை, செய்வான்கிறது செய்யக்கூடிய பர்சன், 2 விஷயம். 3வது காலம், காலத்தோடு எய்த, அதாவது சூட்டபிள் பர்சன் கிடைச்சாச்சு, சரியான ப்ராஜெக்டும் இருக்கு, ஆனா எந்த காலத்துல பண்ணோம் அப்படிங்கிற அறிவும் ஒரு லீடருக்கு இருக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஒரு தலைவர், பாஸ்ன்னு சொல்றோமே, அவர் என்ன செய்யணும், காலத்தோடு எய்த, சரியான காலத்திற்கு பொருந்துமாறு உணர்ந்து, இது 3ஐயும் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி செயல் செய்ய வேண்டும். அதாவது செய்யுமாறு அறிவுறுத்த வேண்டும், செய்யுமாறு அவர்களை பணிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இதுல பர்சன் இருக்காரு, ஆனா வேலை பொருத்தமா இல்ல வேலை இருக்கு, வேலைக்கு தகுந்த ஆள் இல்ல, வேலையும் சரியா இருக்கு, ஆளும் பொருத்தமா இருக்காரு, ஆனா சரியான காலம் கிடையாது. இந்த காலம் அறிதல்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், காலம் என்ற ஒன்று விஷயத்தை சரியாக ஒருவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டால், போருக்கு சொன்னால் கூட, ஒரு பிசினஸ் தொடங்குறதாகட்டும், எந்த விஷயம் பண்றது, எப்ப ரைட் டைம், அதை எப்படி செட் பண்றாங்க, டிமாண்ட் வச்சு செட் பண்றாங்க இல்லையா. இப்போ சாதாரணமா நமக்கு தெரியும், இந்த குளிர்காலம் அதெல்லாம் வந்ததுன்னா நிறைய என்ன சொல்றது, அதுக்கு தகுந்த உபகரணங்கள்லாம் நிறைய விற்பாங்க. வெயில் காலம் வந்ததுன்னா ஏசி நிறைய விற்பாங்க. குளிர்காலத்துல கீசர் நிறைய சேல் ஆகும். சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இந்த சில கம்பெனிலாம் சொல்லுவாங்க, இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிலலாம் அந்த செப்டம்பர் அக்டோபர் தீபாவளி சமயம் 2 வீலர், ஏன்னா எல்லாரும் வாங்குவாங்க அந்த சமயம், தீபாவளி சமயம் 2 வீலர் வாங்குறது. இப்பெல்லாம் எப்ப வேணாலும் எல்லா சேலும் இருக்கு, ஆனா குறிப்பிட்ட டயத்துல எப்ப அது ஹைக் ஆகும், சரியான காலம் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி ஒரு விஷயத்திலையும் ஒரு அரசன் அல்லது தலைவன் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது, எந்த வேலைக்கு அவனை தேர்ந்தெடுக்கிறோம். சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கும் தேர்ந்தெடுப்போம், ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கும் இருக்கும். மேனேஜர் அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும். அப்ப அவர்களுக்கு அதுக்குரிய ஸ்கில் இருக்கா, இந்த வேலை அவர்களுக்கு பொருத்தமா இருக்குமா,
எத்தனை ஹவர்ஸ் ஒர்க்கு தேவைப்படும், எப்படி பண்ணுவாங்க, சில சமயம் ஓவரா ஒர்க் இருக்கும், சில சமயம் ஒர்க்கே இருக்காது, இந்த சமயம்லாம் என்ன பண்ணுவாங்க, பல விஷயங்கள். ஒரு பர்சனை வேலைக்கு எடுக்கிறது முக்கியம் இல்லை, சம்பளம் கூட கொடுத்துடலாம். how will you engage them? அந்த வேலை வந்து கன்சிஸ்டண்டா வேலை இருக்கணும். அப்புறம் அதுக்கு வந்து உண்மையிலேயே அது ப்ரொடக்டிவாகவும் இருக்கணும். சும்மா ஏதோ வேலை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க முடியாது. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதாவது அது ஒரு ஆர்கனைசேஷனோ என்னவோ அது வந்து வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும், வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். சரியான பர்சன், சரியான வேலை, சரியான காலம், இது மூன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருத்த வந்து ஒரு வேலையை டெலிகேட் பண்றதுக்கு முன்னாடி இது மூணையும் கவனிக்கணும்னு சொல்றார் திருவள்ளுவர் இந்த குறள்ல. அடுத்த குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். திருக்குறள்ல சில குறட்பாக்களையாவது நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? எல்லாத்தையுமே முழுசா மனப்பாடம் தான் பண்ணணும், அது உத்தமம். ஆனா அது முடியாத பட்சத்துல இந்த குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். இது வந்து நம்ம எப்பயுமே நினைவில் கொள்ள வேண்டிய குறள், கடைபிடிக்க வேண்டிய குறள். எல்லா வேலைக்கும் எல்லாரும் பொருத்தமா இருக்க மாட்டாங்க, அது அந்த பர்சனோட குறை இல்லை. இந்த வேலையும் இந்த பர்சனும் சேருமா அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு வேலை வந்து ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வரவே வராது, இன்னொருத்தர் அனாயாசமாக அதை செய்து முடிப்பார். யாருக்கு எந்த வேலைன்னு ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எத்தனையோ லீடர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனா ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு. என்னன்னா யாருக்கிட்ட எந்த வேலையை ஒப்படைக்கணும். யார் வேணா எல்லாம் நம்ம எல்லாம் சேவை தான் பண்றோம், எல்லாம் செய்யுங்க, அது மேட்டர் இல்லை. ஆனா பொதுவா லாங் டேர்ம்ல ஒன்று செய்யும் பொழுது எந்த வேலையை யார் செஞ்சா அது வந்து கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் அந்த வேலையை டெலிகேட் பண்ணும்போது என்ன நினைச்சுப்போம், வந்து சரி நம்மள்ட்ட கொடுத்துருக்கலாம் அந்த வேலையை, அவங்க எவ்வளவு அதை விட நான் பெட்டரா பண்ணுவேன் அப்படிலாம் நம்மளே சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்மளை விட இன்னொருத்தர் பெட்டரா பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆக ஒரு தலைவன் அல்லது அரசன் என்ன பண்ணுவான்னா இதனைனா இந்த செயலை, இந்த வேலையை, இதனால இந்த கருவியால். ஸோ அவன் எந்த கருவினால பண்றான். அந்த காலத்துல கருவி போர் விஷயமா இருக்கிறது. அந்த காலத்துல வந்து அவனுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர் தெரியும், அவனுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவன் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அதனாலதான் நீங்க பசங்களோட ரெஸ்யூம்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா ஃபைனல் இயர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை வச்சு அவங்களுக்கு ஓரளவு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கு, இதை தவிர அவங்க என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து கருவி. இதனால்னா இந்த கருவியால். ஓ இவனுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா, ஸோ கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா அவனால இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் முடிக்கும், இவனால, இந்த பர்டிகுலர் பர்சனால இந்த செயலை இந்த கருவிகளை கொண்டு செய்ய முடியும் என்று ஆய்ந்து, என்று நன்றாக தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து அதனைனா அந்த வேலையை அவன் கண், அவனிடத்தில் விடல்னா என்ன, டெலிகேஷன், அவனிடம் ஒப்படைக்க வேண்டும்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் டச் பண்றாரு, அடுத்த குறட்பாக்களில் வரப்போகிறது. இப்ப வேலைக்குன்னு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த பர்சனுக்கு என்ன வேலை, எந்த ஸ்கில்லை வச்சு அவர் பண்ண போறார், எந்த கருவி, அல்லது சில சமயம் என்ன ஆகுனா பர்சன் ஸ்கில்ஃபுல்லா இருப்பார், அவருக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை பண்ணி தராது கம்பெனி. அவருக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் பண்ணி தரணும்ல. இப்போ வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா அவருக்கு என்னெல்லாம் அஃபிஷியலா என்னெல்லாம் விஷயங்கள் தேவைப்படும், இப்போ அவருக்கு என்ன விதமான ட்ரைனிங் தேவைப்படும், என்ன விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்றது ஆர்கனைசேஷனோட வேலை. அது எல்லாத்தையும் அது வந்து ஒன்று வந்து இது ரெண்டு விதமா பார்க்கலாம். அந்த கருவிங்கிறது வந்து ஒன்று அந்த வேலை செய்யறவர்கிட்ட இருக்கிற ஸ்கில் செட், இன்னொன்று ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ண வேண்டியது. இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவியால் இவன் முடிக்கும், இவனால் செய்ய முடியும். செயல், கருவி, பர்சன், மனிதர். ஸோ இந்த மனிதரால செய்ய முடியும். இதெல்லாம் சேரணும். சில இது பார்த்தீங்கன்னா நமக்கு சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தாலே வந்து இதுக்கு வந்து இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க. இப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர்லாம் அட்மிஷன் போதே பார்க்கும்போது ஜஸ்ட் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு இந்த பொண்ணு ஆண்டாள் வேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருப்பா, ஏன்னா ரொம்ப பக்தி நாடகங்கள் தான் போடுவாங்க காலேஜில். அப்போ வந்து இவங்களுக்கு என்னென்னா அந்த ப்ரொஃபஸருக்கு வருஷம் முழுக்க வந்து எந்தெந்த கேரக்டருக்கு, அப்போ அந்த மாதிரி இவங்க ஃபேஸ் வந்து விவேகானந்தர் மாதிரி இருக்கு, இந்த பொண்ணை வந்து பெரியாழ்வாரை போடலாம், இந்த பொண்ணை வந்து இப்படி போடலாம், அது மைண்டே அப்படி ஓடும். உங்களுக்கு வந்து யார் வந்து இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படி இதுக்காக தேட மாட்டாங்க, அட்மிஷன் போதே பார்த்து வச்சிருவாங்க என்ன மேஜர் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு தெரியும். சினிமாலெல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிறைய டைரக்டர்ஸ்லாம் கூட பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த ரோலுக்கு இந்த ஆக்ட்ரஸ் தான், வேற யாருக்கும் ஆசையா இருக்கலாம், ஆனா இதுக்கு இவங்க தான் பொருத்தமா இருப்பாங்க, அதுதான் பயங்கர ஹிட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு தெரியும் எந்த ரோல் யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த டைரக்டருக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராஜெக்ட், நாட் அபவுட் த பர்சன். என்ன விஷயம்னா இந்த பர்டிகுலர் வேலை யார் செஞ்சா நல்லா செய்ய முடியும்,
இந்த விஷயத்த நம்ம ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். சில சமயம் சில வாய்ப்புகள் நமக்கு வாழ்க்கையில மறுக்கப்படும். நமக்கு திறமையெல்லாம் இருக்கும், ஆனா வேற யாரையோ வச்சு அந்த வேலை நடக்கும்போது வருத்தமா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் த பர்சன். அந்த வேலைக்கு அவங்க செஞ்சா நல்லா இருக்கு, அது ஏதோ காரணத்தினால அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு எதுல ரொம்ப நல்ல திறமை இருக்கோ, நமக்கு எது ரொம்ப நல்லா வருமோ அதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்றதே ரொம்ப கம்மி தான். எல்லாருமே தே கேன் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, இன்னும் இல்லை ஒரு யூடியூப் கூட ஆரம்பிச்சு ரொம்ப வந்து பெரிய பிசினஸ்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆக நம்ம கிட்ட வந்து உண்மையிலே நமக்கு சீரியஸ் அபவுட் இட், நமக்கு வந்து உண்மையிலே ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு இருந்தா இதெல்லாம் ஒரு தடைகள் அல்ல. நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் நம்ம பாதையில நம்ம முன்னேறி கொண்டே போகலாம். நம்ம சக்சஸ் எதுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோம். எனக்கு இன்னும் மன அமைதி கூடி இருக்கு, நான் இன்னும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன், என்னோட வாழ்க்கை வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்சஸ். இந்த உலகம் பாராட்டுறது சக்சஸ் கிடையாது. அதை விட பெரிய சக்சஸ் நான் உண்மையிலே எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் இடையில சொன்ன விஷயம். இந்த குறள் சொல்கின்ற விஷயம் என்னன்னா, ஒரு அரசன் அது தலைவன் வந்து சரியான வேலைக்கு சரியான ஆள் எடுத்தாச்சு, எல்லா வேலையும், அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டரா இருக்க வேண்டிய தேவை ரொம்ப இருக்கு. ஒரு நாளைக்கு சமைக்கணும், இன்னொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும், இன்னொரு நாளைக்கு சில ஆஃபீஸ்லயே அது மாதிரி, அது வேற. அது வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கும்போது வேற. ஆனா ஒரு பர்சனை குறிப்பிட்ட வேலைக்குன்னு எடுத்தா அவருடைய பெஸ்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன ப்ராஜெக்ட் சரியா வருமோ அதோட அவரை சேர்க்கணும், சம்யோஜனம் பண்ணணும். அந்த பர்சனுக்கு அந்த ஸ்கில் செட்டுக்கு அந்தந்த கருவிகளை கொண்டு அவரால் அந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு தெரிந்து அந்த பர்சன்ட்டு அந்த வேலையை கொடுக்கணும். ஒரு வேலைக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட் தேவைப்படும். இப்போ எல்லாராலையும் டிடிபி ஒர்க்லாம் பண்ண முடியாது. நம்ம நினைப்போம் டிடிபி போனால் அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும், கலர் சென்ஸ்லாம் வேணும். எந்த சின்ன வேலை எடுத்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை, சமைக்கிறது தானே அப்படிங்கிற. சமையல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். முன்னால சமைச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி, அதாவது எவ்வளவு குவிக்கா பண்றாங்க, எவ்வளவு வேஸ்ட் பண்ணாம பண்றாங்க, எவ்வளவு ருச்சியா பண்றாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா பண்றாங்க, எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சாதாரண சமையல் வேலை நம்ம சொல்றோம், அது வீட்டுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய கேட்டரிங் இதுவாகவே இருக்கட்டும், அது கூட எவ்வளவு கவனமாக செய்யணும், அதுல எவ்வளவு திறமை தேவைப்படுகிறது, அதுக்கே ஒரு பேஷன் வேணும். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் இந்த அடுப்பு முன்னாடி உட்காரணும், வந்து அந்த சூடு முன்னாடி உட்காரணும். அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது அந்த சமயம், கல்யாணத்துக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அது ரொம்ப பிடிச்சுதான் அந்த வேலை செய்வாங்க நிறைய பேர். அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம், நான் சமைக்கிற பாரு இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னு. நீங்க கேட்டு பாருங்க, ஏன் இந்த வேலை கஷ்டமா இல்லையா? கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்கு அவங்க என்னமோ அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுல ஒரு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்ல, நம்ம அனாயாசமா செய்யறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எஃபர்ட்லெஸ்ஸா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்ப நமக்கு உண்மையிலேயே அதுல ரொம்ப ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்கில் அப்ப நல்லா சமைப்பாரு, சூப்பரா, அவரை மாதிரி யாருமே எதுவுமே செய்ய முடியாது, சூப்பரா எல்லாம் பண்ணுவாருன்னா அவரை தூக்கி கம்ப்யூட்டர் செக்ஷன்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒன்றும் புரியாது. கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருக்கிற கூப்பிட்டு நீங்க இதுல போட்டாலும் ஒன்றும் புரியாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எதுல திறமை இருக்கோ, எதுக்கு அவங்க வந்து எங்க இருந்தா அவங்களுடைய திறமைகளை முழுவதுமாக வெளிக்கொணர முடியுமோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்று ஆய்ந்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த குறள்ல விடல். விடல்னா அந்த அவன் கண் விடல், அவன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைத்தல். பொறுப்பை ஒப்படைத்தல்னா என்ன, அது அடுத்த குறள்லயும் வரப்போகிறது. பொறுப்பை ஒப்படைத்தல்னா கண்காணித்து கொண்டு இருத்தல். சூப்பர்வைஸ் பண்ணலாமே தவிர உள்ள ரொம்ப நுழைஞ்சு மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேங்கிறது அடுத்த குறள்ல நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல். ரொம்ப 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 முக்கியமான ஒரு குறள். எதுதான் முக்கியம் இல்லாத குறள்? வினைக்கு உரிமை நாடிய பின்றை. ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம், அவருக்கு இதுதான் சரியான ப்ராஜெக்ட்னு டிசைட் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்டை அவருக்கு அசைன் பண்ணிட்டோம், லெட்டர்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் அஃபிஷியலி எல்லாம் முடிஞ்சுது. உரிமை நாடிய பின்றை, அந்த செயலுக்கு அவரை உரியவனாக ஆக்கிய பிறகு, அவருக்கு வந்து டெசிக்னேஷன் கொடுத்தாச்சு, நாளையிலேருந்து நீங்க தான் இந்த போஸ்ட் அப்படின்னு. பின்றை அதற்கு பிறகு அவனை அதற்கு உரியனாகச் செயல். அவனை வந்து ஓன் அப் பண்றதுக்கு அலோ பண்ணணும், அவனை அதற்கு பொறுப்பாக ஆக்க வேண்டும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தலைவர் தேவையில்லாம அதுல மூக்க நுழைக்க கூடாதுன்னு அர்த்தம். பொறுப்பை கொடுத்தாச்சு, நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை கிடையாது, சரியா பண்றானா சரியா பண்றானா சரியா பண்றானா, ஒரு இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டெப்லயும் வந்து நீங்க வந்து அவரை வந்து இன்டர்வியூ பண்ணி தான் எடுத்திருக்கீங்க, டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க, பல ரவுண்ட் இன்டர்வியூ நடந்திருக்கு, அவருக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டீங்க, ஆனா கூட அவர் சரியா பண்ணுவாரா மாட்டாரா, நான் இருந்தாலும் என்னோட இன்புட்ஸ்லாம் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே அந்த கையை வந்து ஃப்ரீயா விடுறதே இல்லை.
எல்லா நேரமும் வந்து அந்த மைக்ரோ மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அதாவது இவங்கள்ட்ட வேலையை கொடுத்துட்டு பவர் முழுக்க அவங்கள்ட்ட வச்சிருப்பாங்க. அது வந்து பண்ணக்கூடாது. அது வந்து சரியான ஒரு ஒரு லீடர்ஷிப் குணம் இல்லை. சுவாமிஜிட்ட பார்த்துருக்கோம். சுவாமிஜிட்ட நாங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது வரும்போது சுவாமிஜி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க அப்படிம்பார். ட்ரைனிங் த டீம். நான் இல்லைன்னா எது பண்ணுவேன் அப்படின்னா என்னன்னா, யூ ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் பை யுவர் செல்ஃப். எல்லாத்துக்கும் வந்து நிற்காதீங்க. இப்போ வந்து டாப் சிஇஓ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிஇஓ வந்து சிஇஓ ரேஞ்சுக்கு தான் வேலை பார்க்க முடியும். அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தையும் நம்மளும் நிற்கக்கூடாது, அவரும் எல்லா விஷயத்தையும் தலையிடக்கூடாது. ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இப்போ எல்லாத்துலையும் இருக்குது. எஸ்ஓபி இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிஸ்டம் தான் பேசும். யாரும் மனிதர்களே வந்து உள்ள நுழையவே வேண்டாம். யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் இடம் இல்லை. எல்லாருமே இந்த சிஸ்டமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ சிஸ்டம் இருக்கும் பொழுது சிஸ்டம் வில் டேக் கேர். கொஞ்சம் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுத்துருவாங்க பொறுப்பெல்லாம் கொடுத்து, ஆனாலும் பார்த்துட்டு கண்காணிக்கிறது வேற, ரொம்ப வந்து மூக்க நுழைச்சிட்டே இருப்பாங்க, இன்டரப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து சுதந்திரமாக செயல்பட விட மாட்டார்கள். எது பண்ணினாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். வீட்டில் இந்த மாமியார் மருமகள் மாதிரி என்கிட்ட கேட்டு தான் நீ உப்பு போடணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் எவ்வளோ ஸ்பூன் காஃபி பவுடர்னு போடணும் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி நிறைய இந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு சினிமா கூட வந்தது, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த படத்தை. ஒரு அப்பா வந்து பையனை வந்து எந்த முடிவும் எடுக்க விட மாட்டார், எல்லாத்தையும் பின்னாடியே வருவார். அவரோட கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், அவரே எல்லாத்தையும் முடிவு, ஜஸ்ட் அவனை ஒரு பப்பெட் மாதிரி யூஸ் பண்ணுவார். எல்லாமே அவன் போட்டுக்கிற ஷர்ட்லேருந்து அவன் வந்து அவனுக்கு சஃபகேட்டிங்காக இருக்கும். கடைசியில தான் கிளைமேக்ஸை சொல்லுவான், எனக்கு வந்து தாங்க முடியல, என்னை சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்படின்னு. அது குழந்தைங்களாகட்டும். ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு எப்பயுமே என்னன்னா, ஒன்று ஒரு இன்செக்யூரிட்டி, இவங்க சரியா பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து நம்மளோட ஈகோன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அதாவது ஆலோசனை வழங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம என்ன வச்சுருப்போம்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ரிசல்ட் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும், ரிவ்யூ மீட்டிங்ஸ். ஏன் இப்போ சேல்ஸ் குறைஞ்சிது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ யாரை நியமிச்சிருக்கோமோ அவரை நம்ம ஒன்றும் ஃப்ரீயாக விட போகிறது இல்லை. 3 மாதம் ஆச்சேப்பா ஏன் இப்படி நடந்திருக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, பாஸுக்கு இருக்குது. ஆனால் அவர் செயல்படும் பொழுதே இப்படி பண்ணாது. இப்போ இந்த டிரைவ் பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா, மெதுவா போ, வேகமாக போ, லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ. சமைக்கிறவங்கள்ட்டலாம் போய் பேசி பாருங்க, இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மையும் அறியாமல் நம்ம இந்த தவறை செய்யக்கூடாது. இது வந்து வெறும் ஆஃபீஸு மேனேஜ்மெண்ட் பாஸ், வாழ்க்கையிலும் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற விஷயத்திலும் நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும்னா, இண்டிபெண்ட்டாக அவங்க காலில் நிற்பாங்க. நான் இல்லாட்டியும் என் பசங்க வந்து இது பண்ணிப்பாங்க, அவங்க லைஃப்பை வந்து அவங்களால லீட் பண்ண முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நான் இல்லாமல் ஒன்றுமே ஓடாது. அது கணவன் மனைவிக்குள்ளே கூட, நான் இல்லைன்னா அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ண, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. we are all individuals. நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுப்புணர்ந்து வாழ்வது மிக முக்கியம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள்லாம் எப்பயுமே சக்சஷன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்போ தசரதர் நல்லா தான் இருக்காரு, ஆனாலும் ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் நினைக்கிறார். ஏன் நினைக்கிறாருன்னா, அதுதான் முறை. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா, இப்பயே நான் நியமிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், பாகவதத்துல ஜடபரதர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி வரும். ஜடபரதர் வந்து இந்த குட்டி மானை வச்சுக்கிட்டு இருந்தாரு, அது மேல ஒரே பாசமா இருந்து அப்புறம் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி அந்த ஜடபரதர் ஒரு பெரிய அரசராக இருந்தார். பெரிய அரசர். தன்னுடைய மகன்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தவம் செய்வதற்கு தான் அவர் காட்டுக்கு வந்தார். அப்போ நம்மளுடைய பாரத பண்பாடுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, பொறுப்பா காரியங்களை செய்யறாங்க. வாழ்க்கையின் அந்த மிடில் ஏஜ்னு சொல்றோமே, அப்போ வந்து 25 வயசுலேருந்து 50 வயசு நல்ல பொறுப்பா கம்பெனியை நடத்துறாங்க, குடும்பத்தை நடத்துறாங்க, எல்லாத்தையும் நடத்தி விட்டு தவ வாழ்க்கைக்கென்று கிளம்பி காட்டிற்கு செல்கிறார்கள், அல்லது வீட்டில் இருந்தபடியே பொறுப்புகளை குறைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் பிரிஸ்கிரைப்டு ப்ரொசீஜர். சாஸ்திரங்கள் இதை தான் பரிந்துரைக்கின்றன. ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படின்னு நிறைய பேரு ஃபுல் கண்ட்ரோலை தன் கையிலேனா, அப்புறம் அடுத்த மொமெண்ட் நான் இதை சைன் பண்ணேன், என் பையனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேன், என்ன தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கொண்டு நிறைய பேர் கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் வச்சுட்டே இருப்பாங்க. சில கம்பெனிலாம் நீங்க போய் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த எம்ப்ளாயீஸோட முகத்துல எல்லாம் வந்து ஒரு பயம்தான் தெரியும். ஏன்னா அந்த எம்ப்ளாயர் எப்படி இருப்பாருன்னா, அவர் வந்து யாரையுமே நம்ப மாட்டாரு. அப்புறம் வந்து அவருக்கு என்னன்னா, எல்லாமே சரியா நடக்குது அப்படிங்கிற ஒரு இது தேவைப்படும். இதெல்லாம் வந்து பாஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம திருக்குறள் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்.
நம்ம தலைமை பொறுப்புல இருக்கோம்னு சொன்னா சக்சஸும் வரும், ஃபெயிலியரும் வரும். இப்போ நம்ம பிசினஸ் பண்ணும்போது வரலையா, அதே மாதிரி நம்ம பையன் பண்ணும்போதும் வரும், நான் தேர்ந்தெடுத்திருக்கிற மனிதர் பண்ணும்போதும் வரும். அதை அலோவ் பண்ணணும், அலோவ் இட் டு ஹேப்பன். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கோல்டன் ரூல் வந்து அலோவ் இட் டு ஹேப்பன். எப்படி நம்ம பட்டு தெரிஞ்சினோமோ அது மாதிரி அவனும் பட்டு தெரிஞ்சுப்பான். எல்லா நேரம் இந்த ஓவர் ப்ரொடெக்ஷன், சுவாமி விவேகானந்தர் சொல்றார், he who is over cautious at every step falls into dangers. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். லைஃப்ல ரிஸ்க் எடுக்காம இருக்க முடியாது. நம்ம வந்து சில சமயம் தோல்விகள் வரும், சில செட்பேக்ஸ் வரும், சில ஏமாற்றங்கள் வரும், தட்ஸ் ஓகே. ஆனா அந்த பர்சன்ட் அந்த வேலையை அவனை வந்து ப்ரூவ் பண்ண விடணும். ஒரு 6 மாசம் 3 மாசம், அதாவது சூப்பர்வைஸ் பண்றது வேற, நன்றாக நம்ம கண்காணிக்கலாம். கண்காணிக்கிறது பிரச்சனையே கிடையாது, அப்டேட் கேட்கறது பிரச்சனை கிடையாது. தினம் கூட தினசரி அப்டேட், இன்னைக்கு என்ன வேலை நடந்து எனக்கு தெரியணும், தாராளமா பார்க்கலாம். அதனால தான் நீங்க ராமகிருஷ்ண மடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ராமகிருஷ்ண மடம் என்பது சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்டது, நமக்குலாம் தெரியும். அவர் ரொம்ப கிளியரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஒரு சென்டரும் உலகம் முழுக்க இன்னைக்கு 290 சென்டருக்கு மேல இருக்கு. ஒரு சென்டர்லயும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் சுவாமிஜிக்கு வந்து இங்கிலீஷ்ல பிரசிடென்ட் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவோம், பிரசிடென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பிரான்ச். இப்போ இந்த ஊர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், பிரசிடென்ட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, அதுதான் அந்த போர்ட்ல அத்தியக்ஷஹ. அத்தியக்ஷா அப்படின்னா என்னன்னா கண்காணிப்பவர்னு அர்த்தம். லிட்ரலி அதான் அர்த்தம். அருகில் இருந்து கண்காணிப்பவருக்கு பெயர் அத்தியக்ஷக, அத்தியக்ஷ மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்காணிக்க தான் சொல்லியிருக்கு, உங்களையே எல்லா வேலையும் செய்ய சொல்லல. இப்போ வந்து நம்ம தமிழ்ல வந்து கண்காணிப்பாளர்னு போட்டா ஒரு மாதிரி தலைவர்னு போட்டிருக்கோம், தலைவர் தான். ஆனா ரொம்ப சரியான வார்த்தைன்னா எல்லாம் சரியா நடக்குதான்னு ஒருத்தர் பார்க்கணும். கேமரான்னு சொல்லுவோம், கேமரா என்ன பண்ணுது, பாக்குது. கேமரா வந்து பார்க்கறதோடு நிறுத்திக்கும். இவர் என்ன பண்ணணும், ஏதாவது தப்பு நடந்தா இல்லப்பா இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அது வந்து பார்த்துட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அதாவது அது இல்லைன்னா அவரோட ஆக்சஸ்ல பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி நடக்கும்னு தெரியாது. கண்டிப்பா அங்க தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்கணும். அதுதான் அராஜகம்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஒரே அராஜகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அராஜகம், தலைவன் இல்லாததுன்னு அர்த்தம். ஒரு லீடரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன். அது வந்து அப்ப எல்லா இடத்துலயும் தலைமை பொறுப்புல ஒருத்தர் தேவைப்படுறார். அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா மற்றவர்களை சரியான பாதையில் தூண்ட வேண்டும், அவர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். ஆனால் தேவையில்லாமல் ஸ்டெப் எல்லா சின்ன விஷயங்களெல்லாம் போய் வந்து அவங்கள இது பண்ணி அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடாத அளவுக்கு ஆக்கிவிடக்கூடாது. அப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவரே வந்து சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா அந்த பாஸுக்கு பொறுப்பு ஜாஸ்தியா போயிடும். அதாவது எந்த இதுக்காக நம்ம வந்து வேலை வாங்க தெரியாது நிறைய பேருக்கு, டெலிகேஷன் எல்லாத்தையும் தானே இழுத்து போட்டு செய்வாங்க, பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. நிறைய பேர்ட்டு இந்த ப்ராப்ளம் நீங்க பார்க்க முடியும். அதாவது மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இது வந்து எவ்வளவு தூரம் நம்மளால செய்ய முடியும், இப்போ ஆஃபீஸ்னா எல்லா வேலையும் ஒருத்தரே செய்ய முடியாது இல்லை, அதுக்கு தானே இவ்வளவு பேர் போட்டிருக்கோம். அப்போ அவங்களையும் அவங்கவுங்க வேலையை செய்ய விடல்னு சொன்னாரே, அதற்கு உரிய நாகச் செயல் அப்படின்னா அவன் தான் அதுக்கு பொறுப்பு. அதுல நல்லது வந்தாலும் அவன் தான் பொறுப்பு, கெட்டது வந்தாலும் அவன் தான் பொறுப்பு. அதனால நிறைய ப்ராஃபிட் வந்துருச்சா அந்த ப்ராஃபிட்டுக்கும் அவன் தான் காரணம், லாஸ் வந்துருச்சா அதுக்கும் அவன் தான் பொறுப்பு. அவனை உரிய நாகச் செயல், மேக் ஹிம் ரெஸ்பான்சிபிள், மேக் ஹிம் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ குழந்தைங்கள்ட்ட கூட வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாதான் அவங்க எப்படி செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து அது குழந்தைங்க, இது வந்து நிறைய இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி சொல்லலை, எல்லாத்தையும் பொதுப்படையா சொல்ல விரும்பல. ஆனா தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யாரையாவது ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து கொஞ்சம் பேக் சீட்னா என்ன சரியா பண்றாங்களான்னு பார்க்கணும். நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக மூக்க நுழைக்க கூடாது. சில தப்பெல்லாம் இது எப்படி வரும், சரியா வராது, சரி என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணமே தவிர ஐயோ என்ன பண்ற அப்படின்னு கிட்டக்க போய் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா வராது. நான் பார்த்திருக்கேன் சில நியூ மாம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சிருவாங்க, அந்த பொண்ணுகிட்ட குழந்தைய பார்த்துக்கோமான்னு. ஐயோ அப்படி இல்லை இப்படி கொடுக்கணும் அப்படி ஒரு இதுவும் பார்த்துக்க. ட்ரைனிங்கிறது வேற, ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பார்த்துட்டே இருப்பாங்க, வந்து பார்த்துட்டே மட்டும் இருக்க மாட்டாங்க, என்ன செய்யணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பையும் அது மாதிரி பண்ணா ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவங்களுக்கு சுதந்திரமா கொஞ்சம் செயல்படுத்து, இப்படி பண்ணு சொல்லிட்டு ட்ரைனிங்கிறது கொஞ்ச நாள் தான், 2 நாள் 1 வாரம் வரைக்கும் ட்ரைனிங். அதுக்கப்புறம் எப்ப பாரு நீங்க சொல்றபடி தான். நோபடி இஸ் a ரோபோ இல்லையா, ரோபாட்டா எல்லாரும் மனிதர்கள். அதனால அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா இன்னும் பொறுப்பு கொடுக்கும்போதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து நான் சாதிச்சு காட்டணும், என்ன நம்பிட்டாரு பாஸ், என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, என்ன ஆனாலும் சரி நான் அதை நல்லா முடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஓனர்ஷிப் எப்ப வரும்னா ஃப்ரீடம் இருக்கும்போது தான் வரும்.
நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா என் பாஸ்க்கு மேல அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு இவர் நம்புறாரு. இதெல்லாம் சம்பளத்தெல்லாம் பியாண்டான விஷயம் இது வந்து. அப்ப நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அந்த பொறுப்புணர்வை எப்படி நீங்க கொண்டு வருவீங்க ஒரு பர்சன்ட் வந்து? அவருக்கு அந்த உரிமையை கொடுக்கும் பொழுதுதான், இந்த பாருப்பா இது உன் ப்ராஜெக்ட், இது உன் ப்ராஜெக்ட், நீ தான் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும். கண்டிப்பா அப்படியே அம்போன்னு விட்டுறக்கூடாது. ஆமா எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறது நல்ல லீடர் கிடையாது. ஆனா நல்ல லீடர் வந்து ஒரு மெச்சூர் பர்சனா இருக்கணுங்கிறது இது நல்லா தெரியுது. அதாவது நல்லா படிச்சிருக்காரு, நூலறிவு இருக்கு. இப்பதான் பார்த்தோம், நூலறிவு இருக்கு, நல்லா வந்து குற்றம் கடிதெல்லாம் பண்ணியிருக்காரு. முக்கியமா அகங்காரம் இல்லாம இருக்கிறது. நீங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து ஒருத்தர் வேணும்னு டிசைட்னா அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இவங்க சைலண்டா இருப்பாங்க. அவங்களோட பெரிய ஆள் வந்து கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் சச்சமா ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். 3-4 வருஷம் ஆகும் அது வந்து இது பண்றதுக்கு, செழித்து மேல வரத்துக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க சில பேர் இந்த எதையாவது வந்து விதையை போட்டுட்டு பிச்சு பிச்சு பாக்குற மாதிரி தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்குமா அந்த குரங்கெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன ஆச்சா என்ன நீங்க வந்து 1 மாசம் ஆச்சு ஒண்ணுமே ஆகல, டேர்ன் ஓவரே ஆகல, அப்ப கேட்க முடியுமா? நீங்க வந்து நமக்கு தெரியணும் அது என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் போன இதுல ரொம்ப அழகா சொன்னார் திருவள்ளுவர். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரஸ்ட் வர்தி பர்சனாக தான், நம்ம நம்பிக்கைக்குரியவராகத்தான் நாம் எடுத்திருக்கோம். அவரை வந்து நல்ல பல பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்றாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி ஏஜென்சியை வச்சு செக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவருடைய ஸ்கில் என்னன்னு தெரியும், அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப அவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். உரியனாக செயல். எவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. அடுத்த குறள். வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. வினைக்கண்ணா அந்த செயலில் வினையுடையான், நல்ல ஆர்வத்துடன் செயல் புரிகின்ற ஒரு தன்மை, ஒரு உற்சாகத்தோடு இருக்கான். வந்து அவன்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா பண்றான், அவனுக்கு ரொம்ப உற்சாகத்தோட பண்றான், தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி பண்றான், உயிரே கொடுக்குறான் அந்த ப்ராஜெக்டுக்காக, அப்படி பண்றான். அவன் தான் வினைக்கண் வினையுடையான். ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டேலாம் கூட சில பேர் அப்படி வேலை பார்ப்பாங்க. அப்படி செஞ்சு முடிச்சா ஒரு சந்தோஷம். அந்த ப்ராசஸே, அந்த வேலையே சந்தோஷத்தை தருகிறது. இந்த வேலைக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட், அதுல நான் அப்படி இல்லை, வேலையே எனக்கு ஹாப்பினஸ். கர்மயோகி மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வினைக்கண் அந்த வினையினிடத்தில், அந்த செயலினத்தில் வினையுடைய நல்லா தெரியுது, எப்படி பண்ணணும் தெரியுது, அனாயாசமாக பண்றான். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அவன் ரொம்ப நல்லா அவன் சக்சஸ் பார்க்கறானோ பார்க்கலையும் அவனுக்கு வந்து அந்த வேலை நன்றாக பிடிபட்டிருக்கிறது. அப்படி பண்றவனோட கேண்மைன்னு சொன்னா நட்புறவு அல்லது அவன் மீது இருக்கிற நம்பிக்கையை, இவன் இந்த மாதிரி ஒருத்த வேலை செஞ்சானா அவன் பாஸுக்கு நெருக்கமாயிடுவானா மாட்டானா? அப்ப அவனை பார்த்து பொறாமப்பட்ட 4 பேர் என்ன பண்ணுவானா, அந்த பாஸ் கிட்ட போய் சொல்லுவானா, ராஜா கிட்ட போய் சொல்லுவான். அவன் வந்து அவனை பத்தி 2 பிளாக் மார்க் சொல்லுவான், ஏதோ ஒன்று சொல்லுவான். உடனே அந்த ராஜா அதை நம்பிடுவார். நம்பிட்டு என்ன பண்ணுவாரு, வேறாக நினைப்பானே, அவன்கிட்ட இன்டிஃபரெண்டா நடந்துப்பாரு, கடுகடுன்னு விழுவாரு, எரிச்சல் அடைவாரு. அவன்கிட்ட அதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பிரியத்தை காட்ட மாட்டாரு. ஏன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, ஸோ இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாத அப்படி இப்படிங்கிறாருன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து நல்லா தெரியும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட நேற்று வரைக்கும் எப்படி பேசுனாங்க, இன்னைக்கு எப்படி பேசுறாங்க திடீர்னு, அந்த மாதிரி ஒரு நல்ல சின்சியரா வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட அவருடைய நட்புறவை வேறாக நினைப்பானே, அவங்க கிட்ட இன்டிஃபரெண்டா நடந்துக்கிறது, அவங்கள்ட்ட வந்து திடீர்னு மாறி நடந்துக்கிறது, அப்படிப்பட்டவனை விட்டு நீங்கும் செல்வ திருமகள் நீங்கி விடுவாள். அப்படின்னா என்ன, அந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா நடக்காது, அந்த பாஸுக்கு நஷ்டம் வரும்னு அர்த்தம், அவனுக்கு தான் நஷ்டம். இப்ப நம்பி ஒருத்தனை வேலைக்கு எடுத்துட்டு யாரோ ஏதோ சொன்னானா நம்பிடுவியா? நீ வந்து உன்னோட இன்டராக்ஷன் என்ன, உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதுனே பார்க்கணும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நோக்கத்தோட சொன்னாங்க, யார் சொன்னாங்க, எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம டக்குன்னு இந்த பர்சன்ட்டை வந்து நம்ம ஒரு தப்பா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அப்ரைசலை கொடுக்காம இருக்கிறது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு போனஸை கொடுக்காம இருக்கிறது, என்னமோ ஒன்று பண்றது, சம் கைண்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன், ஏதோ ஒரு அவமானப்படுத்துறது, ஏதோ ஒன்று பண்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு குறளை மாத்திரம் வச்சு யோசிச்சா எத்தனை கம்பெனியில், அது ஐடி கம்பெனி என்ன கம்பெனியோ, ஒரு பாஸ் ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி குணமுறை நல்லா வேலை பார்க்குறவங்களாம் போயிடுவாங்க. நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம், ஃபர்ஸ்டானவங்க ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனசு வெறுத்து போய், சம்பளம்லாம் நல்லா தான் வருது, ஆனாலும் நம்மளை பத்தி அவர் வந்து நம்மளை சந்தேகப்படுறதுன்னா, நீ வேலை கரெக்டா நடக்குதா, நீங்க கேமரா வச்சு பார்க்கலாம், ரிசல்ட் வச்சு பார்க்கலாம், அது மேட்டர் இல்லை. ஆனா நம்மளை வந்து இவர் தப்பா நினைக்கிறாருல்ல, நம்மளை வந்து நம்பிக்கைக்குரியவர் இல்லைன்னு நினைச்சிட்டாருல்ல, அப்புறம் நம்ம இங்க வேலை பார்த்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு மனசு வெதும்பி போய், இது வந்து இது மாதிரி பின்னாடிலாம் பேசுறாங்க, அதை அந்த பாஸ் நம்புறாருங்கிற விஷயம் தெரிஞ்சாலே போதும். நல்ல எம்ப்ளாயீஸை பல ஆர்கனைசேஷன் இழப்பதற்கு காரணம் இதுதான்.
எவ்வளவு அழகா திருவள்ளுவர் இத்தனை 2000 வருஷம் கழிச்சுக்கிட்டு இந்த விஷயம் ரெலவெண்டா இருக்கு பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஏன் அந்த கம்பெனியை விட்டு வந்தீங்கன்னா, யாரோ ஒரு பர்சன் தான் காரணமா இருப்பாரு. ஒரு மேனேஜர் போய் போட்டு கொடுத்துருப்பாரு, அவர் யாரோ நம்பி இருப்பாரு, அதனால இவருக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிருக்கும். என்னமோ ஒண்ணு, ஒரு முதுகுல குத்துன ஃபீலிங். எல்லாம் சௌரியமா இருக்கு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ், நல்ல சம்பளம் கொடுக்க எல்லாம் இருந்து கூட சில பேர் ஏன் வேலையை விடுறாங்க? வேலைக்கு போறது, காலையில எழுந்திரிச்சு ஆபீஸ் போறதே மனசுக்கு வந்து ஒரு 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 சங்கடத்தை தரக்கூடிய விஷயமா மாறும்போது தானே அவ்வளோ டக்குன்னு பேப்பர் போட்டுருவாங்களா? அவ்வளோ டக்குன்னு ஆபீஸ் வேலையை ரிசைன் பண்ணுவாங்களா? வேற வேலை கிடைக்குங்கிறது வேற விஷயம். ஒரு கம்பெனியை விட்டு ஒருவர் நீங்கி போவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இதான் காரணம். எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு இது கிடைக்கல. ஏன் காரணம்னா, பின்னாடி இது மாதிரி எல்லா கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா வேலையே செய்யாம வெறும் பாலிடிக்ஸ் செய்து கொண்டு, அவதூறு பரப்பி கொண்டு, அல்லது செய்யாத வேலையை தான் செய்வதாக காட்டிக் கொண்டிருக்கிற பல இடைநிலையில பல பேர் இருப்பாங்க. அதனால ஒருத்தருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போகும். அதனால லாங் டேர்ம்ல பார்த்தா அந்த கம்பெனிக்கு தான் நஷ்டம். நல்ல எம்ப்ளாயிஸ் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஒரு கல்வி நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா அதோடைய ரொம்ப முக்கியமான பர்சன் யாரு அப்படின்னு தயானந்த சாமிஜி சொல்லியிருக்காங்க. கட்டடம் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, மேனேஜ்மெண்ட் கூட இல்ல, பசங்க கூட இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க, புதுசா வந்துட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ், நல்ல ஆசிரியர்கள் தான் ஒரு பள்ளிக்கூடத்தின் அடையாளம். அந்த சார்ட்ட கெமிஸ்ட்ரி படிக்கணும், அந்த மேம்கிட்ட மேக்ஸ் படிக்கணும்னு வருவாங்க. டீச்சர்ஸ் தான் இருக்காங்க, 25 வருஷம் 30 வருஷம் இருந்து வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க இருந்து வேலை செய்யறதுக்கு இடைஞ்சலான விஷயங்கள் நடக்கும்போது தான் அவங்க அந்த இடத்த விட்டு போவாங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சொல்றேன் நான் வந்து, இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க, இன்னொன்று பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வேலை செய்பவர்கிட்ட ஃபேர். எங்க பார்த்தா நீங்க வந்து உலகம் எவ்வளவு முன்னேறினாலும், ஏஐ வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, ஜென்சி, நீங்க என்ன சொன்னாலும் நம்பிக்கை, நாணயம் என்கின்ற விஷயங்கள், கடைசியில் அந்த ஹியூமன் டச் இருக்கு பார்த்தீங்களா? மனிதனை மனிதன் ஒரு மதிக்கின்ற ஒரு பண்பு. நம்ம வந்து உண்மையா வேலை செஞ்சிருக்கோம், அதுக்கு வந்து உண்மையான ரெக்கக்னிஷன். பெருசா ஒன்றும் இல்லை, நான் வந்து பண்ணியிருக்கேன்னா அடுத்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஏன் கிடைக்கல? ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண. சில பேர் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா அவங்களோட வாழ்க்கையிலே வந்து அவங்களுக்கு அது மாதிரி ஒரு இதுவே கிடைக்காத மாதிரிலாம் ஒரே இதுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரியான திறமைசாலியா இருப்பாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கடைசி வரை அந்த மேனேஜ்மெண்ட் தெரிந்து கொள்ளாமே போய்விடும். அவங்க இன்னொரு கம்பெனிக்கு போனா அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. இப்படிலாம் நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். எனி கம்பெனி, எனி பிளேஸ்ல நீங்க இந்த குரலை ஃபிட் பண்ணி பார்க்க முடியும். ஆக வினைக்கண் வினையுடையானை, யார் ஒரு நல்லா வந்து வேலை செய்யறான், அவன் வந்து வேலையிலே அந்த செயலின் கண் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி நன்றாக செயலாற்றுபவனிடம் வேறாக நினைப்பானே. கேண்மைனா அவனுடைய நட்புறவை வேறாக நினைப்பானே. அவன்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, பகைமை உணர்ச்சி இல்ல, ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், கோபம், அவனை வந்து மட்டம் தட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்தால் திரு நீங்கும். அவனை விட்டு திரு நீங்கும்னா அவனுடைய கம்பெனிக்கு தான் நஷ்டம். ஒரு நல்ல எம்ப்ளாயியை இழக்கிறதுக்காக அந்த கம்பெனி தான் வருத்தப்படணும், இந்த ஸ்கூல் தான் வருத்தப்படணும். அப்படிதான் சொல்றோம் வந்து. ஏன்னா அவங்க எங்க போனாலும் அவங்களோட திறமையை கொடுக்க போறாங்க. இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், அந்த இடம் போய் அந்த கம்பெனியை உயர்த்திட்டு போறாங்க. அப்ப யாருக்கு நஷ்டம்? அப்ப நல்ல வேலை செய்யறவங்களை வந்து நம்ம இருக்கும்போது யாருடைய அருமையும் நமக்கு தெரியறது இல்லை. அது குடும்பமா இருக்கட்டும், எங்க வேணாலும். அவங்க இல்லாதப்பதான் அவங்கள பத்தி பேசுவோம். இங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க, கான்ட்ரிபியூஷனே நமக்கு மனசுல படுறது இல்லை. கடைசி குறள். நாள்தோறும் நாடுக மன்னன், வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. நாள்தோறும் நாடுக மன்னன், வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. வினை செய்வான் கோடாமை, உலகு கோடாது. வினை செய்வான்னா நன்றாக திறமையுடன் முழு கவனத்துடன் எல்லாவற்றையும் திரட்டி வேலை செய்யறான் இல்லையா? வினை செய்வான் கோடாமைன்னா அவன் மாறாம இருக்கான், அவன் தொடர்ச்சியாக அவன் கன்சிஸ்டண்டா தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அப்ப அவன் அப்படி போயிட்டு உலகு கோடாது. உலகுனா மக்களும் வந்து அதே மாதிரி இருப்பாங்களா? இப்ப நல்ல வந்து அதாவது அரசருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு அமைச்சர்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த வினை செய்வான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு 2 பேருக்கு நடுவுல இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய, அது தளபதியா இருக்கலாம், யாரோ ஒரு போஸ்ட். அவர் ஒழுங்கா வேலை செஞ்சாருன்னு சொன்னா மக்களும் ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா? எல்லாமே ராஜா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா அவர் வந்து இது பண்ண முடியாது. அவர் வந்து திட்டங்கள் தீட்டுவார், செயல்படுத்துவாரே தவிர யார் மூலமாக செயல்படுத்துகிறாரோ அந்த அதிகாரிகள், யாரை வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல, அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாரோ ஒருத்தர், அவர்கள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா மக்களும் அமைதியாக நிம்மதியாக இருப்பார். அமைச்சர் வந்து லஞ்சம் ஊழல் வாங்காத அமைச்சர், நன்றாக செயல்புரிகிறார், நல்லா எல்லா துறையும் நல்லா பார்த்துக்கிறார், அவருடைய துறையில வந்து ரொம்ப குறையே இல்லாம சரியா வச்சிருக்காருன்னா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. உலகு கோடாதுன்னா மக்களும் வருத்தப்படாமல் நிம்மதியாக இருப்பார்கள். இந்த விஷயத்த நாள்தோறும் மன்னன் நாடுக, ஒவ்வொரு நாளும் அரசன் மன்னன் நாடுகன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதான் இவன் சரியா வேலை பார்க்கறானான்னு சூப்பர்வைஸ் பண்ணணும். அவன் வந்து ஸ்பூன் ஃபீடு பண்ண சொல்லல, அவன் கிட்ட போய் இப்படி பண்ண அப்படி பண்ண, அவன் எப்படி பண்றான்னு கண்காணிக்கணும். ஒருவேளை அவன் சரியா பண்ணலைன்னா அவனை வந்து கண்டிக்கணும்,
தண்டிக்கணும், இல்ல அவன் பதவியை விட்டே தூக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியோ மக்களுக்கு அந்த விஷயங்கள் சரியா, மக்கள் நிம்மதியா இருக்காங்களா தான் அரசனுடைய ஒரே குறிக்கோளா இருக்கணும். அப்ப அரசன் யார் மூலமாக இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறானோ, ஒரு தலைவர் யார் மூலமாக இந்த காரியங்களை நடத்துகிறாரோ அந்த பர்சன் சரியாக வேலை செய்கிறானா, வினை செய்வான் கோடாமை, அவன் வந்து சரியாக வேலை செய்தான்னு சொன்னா உலகு கோடாது, மக்களும் ஹாப்பியா இருக்க போறாங்க, கஸ்டமர்ஸும் ஹாப்பியா. ஒரு கம்பெனில வந்து எல்லா கஸ்டமர்ஸ் ஹாப்பியா இருந்தா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா கூட போகுது. அப்படி இருக்கிற விஷயம் இது சரியாக நடக்கும் வண்ணம் அரசன் என்ன பண்ண, மன்னன் நாள்தோறும் நாள் ஒவ்வொரு நாளும் அவன் கண்காணிக்கணுமா, அத்தியக்ஷான்னு சொன்னேனே, கண்காணிக்கணும். எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. நான் வேர்ல்டு டூர் போயிட்டு வரேன், கம்பெனில சரியான ஆளை போட்டாச்சு, அவனை போட்டதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்படி இல்லை. அரசன்கிற பொறுப்பு சாதாரண விஷயம். பாஸ்னா கண்காணிச்சுட்டே இருக்கணும், சரியா பண்றானா. இப்ப பாருங்க, சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஏன் அவங்கள வந்து தலைமை பொறுப்பு, அவங்க மற்ற அமைச்சர்கள்லாம் சரியா வேலை பார்க்கறாங்களாங்கிற பார்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்ததுன்னா தட்டி கேட்கணும், அதை வந்து திருத்தணும், தண்டிக்கணும், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், வேற பதவியை பறிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்டா, இது வந்து நம்ம பல வருஷமா வந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆக இதை நாள்தோறும் மன்னன் நாடுக, இது ஒவ்வொரு நாளும் அரசன் வந்து கண்காணிக்கணும், ரொம்ப முக்கியமா அதுல கவனம் செலுத்த வேண்டும். அதான் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா ஓவர் நம்பிக்கை, அவன் எல்லாம் பண்ணிப்பான் சொல்லிட்டு என்னன்னே கேட்க மாட்டாங்க. இப்படியும் சில ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா ஓவரா வந்து மூக்க நுழைச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க சில பாசஸ். வேற சில பேர் வந்து சுத்தமா அவன் என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஓவரா நம்புவாங்க. அப்படி இல்லாம இவனுக்கும் ஒரு செக், சரியா வேலை பார்க்கறானா, அந்த பக்கம் ஃபீட்பேக் கேட்கணும், மக்கள்கிட்டயும் ஃபீட்பேக் கேட்கணும், சந்தேகப்படுறது இல்லை, ஃபீட்பேக். சரியா இந்த விஷயம் போய் நடந்துதா, இல்லாட்டி நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பாக்குறோம், ஒரு கலெக்டர் வராரு அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா அந்த தெருவெல்லாம் கூட்டி அங்க அந்த வெள்ளையா ரவுண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, இப்ப அமைச்சர் வராருன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ரோடு போடுறாங்க, டெம்பரரி. எப்படிங்க அது வந்து அது அந்த காசு வந்து வேஸ்ட் தானே எப்படி இருந்தாலும், அது சரியான ஒரு திட்டமிடலே இல்லாம திடீர்னு ஒரு வேலை பண்றாங்க. இப்ப யாருக்கோ பயந்து பண்றாங்க, யாரையோ ப்ளீஸ் பண்றாங்க. அப்படி இல்லாம கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, இவ்வளவு காலம் சொல்லியிருக்காங்க, இந்த டெண்டர் இந்த ஒப்பந்தம் இப்படி நடந்திருக்கணுமா இல்லையா அந்த வேலை, ஏன் இதை யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அரசன் அல்லது தலைவன், இது இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அதை வந்து கவனிக்க வேண்டும், சரியா நடக்கிறதான்னு பார்க்கணும். இப்போ நம்மளே கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யார்கிட்டயோ ஒரு பணத்தை கொடுத்து கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு, அன்னதானம் சரியா நடக்குதா, சாப்பிட்டாங்களா, எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு கேட்கறது தப்பு இல்லையே. ஐயா பண்ணீங்களா நல்லபடியா, இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நான் பணத்தை கொடுத்துட்டேன், அவர் செய்யாம கூட இருப்பாரு, இல்லை அவர் செய்யும் போது என்ன டிஃபிகல்ட்டி, இல்லை அவருக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரா, ஒரு விஷயத்துல எவ்வளோ இது இருக்குது பாருங்க வந்து. அப்போ நம்ம நினைச்ச வேலை சரியா நடக்கணும்னா அரசன் வந்து ப்ராப்பரா டெலிகேட் பண்ணணும், அந்த பொறுப்பை வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்களை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும், அதற்கு உரியவர்களாக அவர்களை செய்ய வேண்டும், இடைவிடாது கண்காணிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். இதுதான் இந்த அதிகாரத்தின் பொருள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.